வல்லமையால் சுகமா சுகத்தை கோருகிறேன். உங்க வார்த்தையா இந்த கடைசி நேரம் வல்லமை, உங்க தழும்பு சுகமளிக்கும் வல்லமை சுகமா என் பிள்ளைகளுக்கு. உங்க தயவினா சுகமானே. இப்ப கூப்பிடுங்க, ஏசையா ஏசையா, ரட்சகரே ரட்சகரே, சுகம் தரும் பா 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 அப்பா. சுகம் தரும் என் தெய்வம், சுகம் தரும். சொல்லும் போதே சுகம், சுகம் தரும் என் தெய்வமே, சுகம் தரும் யெகோவா ராபா, சுகம் தரும் யெகோவா ரஃபா. கைதட்டி ஏசையா 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 glory glory. ஏசையா ஏசையா ஏசையா. வல்லமையா சுகமா. இந்த பீடத்திலிருந்து இயேசு ராஜா நிற்கிறார். அவரிடமிருந்து வல்லமை உங்களுக்குள் புறப்பட்டு வருகிறது. ரிஷி ராஜா, நீ வல்லமை, வல்லமை புறப்பட்டு போகிறதே. ஜீசஸ் சொன்னாரே, 12 வருடம் கஷ்டப்பட்டவளை பார்த்து என்னிடம் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. ஃபாதர், வல்லமை புறப்பட்டு போகிறது. அருமை பிள்ளைகள், ராக்கும் பிரின்ஸ் அம்மாவும் இந்த கடைசி நேரம் ஆராதிக்கிறோத நான் உள்ள வந்துட்டேன். வல்லமை புறப்பட்டு போச்சு, எல்லாம் சொல்ல முடியும். ராக்கமடே ராக்கபகதரல ராக ஏசையா ஏசையா. Thank you, அப்பா. ஆமென். சுகமானே. நான் இத பாட ஆரம்பிக்கிற போது யாத்திராகமம் 23, 25 அதுல பிராமிஸ் ஒன்று ஆண்டவர் கொடுத்திருக்கார். பிதா மோசே வழியாக பிராமிஸ் கொடுக்கிறார். 23, 25 அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, you shall worship the Lord. அப்படிதான் வரும் ஆங்கிலத்துல. தமிழ்ல சேவிக்க கடவீர்கள் வரும். ரைட்டாயா? சேவிக்க கடவீர்கள். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, you shall worship the Lord. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிறீங்களா? 12 மணி நேரம் ஆராதிக்கிறீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். நம்ம அண்ணாச்சி மோகனை உட்கார வச்சுட்டீங்களே, நாள் முழுவதும் உட்கார வச்சுட்டீங்களா? எனக்கு வெக்கமா போச்சு, எனக்கு குற்ற உணர்வு. நான் போயிட்டேன் ரெஸ்ட் எடுக்க, இந்த தகப்ப உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. சல்யூட்டனா சுகத்தை கைரட்டு ஆமென் சொல்லுங்க. ஓ சிபா பாபா பாபா. You shall worship. கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். 12 hours 12 மணி நேரம் ஆராதனை. எத்தனை பேர் காலையில இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சிடுறேன். ஆமா, ரைட்டு. உங்களுக்கு ஒரு சல்யூட்.
இந்த கண்டிஷனை சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதுதானே தேவை. தண்ணியும் சாப்பாடும் தேவைதானே. நான் அதை தருவேன். ஆராதிக்கிற உனக்கு அப்பம் உண்டு, அப்பம் உண்டு, தண்ணி உண்டு, தண்ணி உண்டு. பாருங்க, மழையோ மழையா பெய்யுது. நாங்க கூட மாட்டிக்கிட்டோம் டிராபிக்ல. சென்னையில மழையா? இதுதான். அதோடு அவன் நிறுத்தல. வியாதியை, இதுதான் மெயின், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் வல்லமையால் சுகமா உங்க வார்த்தையா, உங்க தழும்புகளா, உங்க தயவினா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறு நீரகங்கள் தலை எங்கும் பாய். சொல்லும் போதே அற்புதம் நடக்குது. எலும்பு நரம்புகள் சிறு நீரகங்கள் தலை எங்கும் பாய்கின்றதே. இப்ப கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. சுகம் தரும் என் தெய்வம், சுகம் தரும் தெய்வமே. நீங்க சாட்சி சொல்லணும். இந்த 12 hours ஆராதனையில எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லணும். ஆமென். அத பாஸ்டர் அவங்க அடுத்த வாரம் வாசிக்கணும். ஆமென். சாட்சியை சொல்லணும். ஆமென். ராஜா மகிமை அடையணும். ஆமென். ஏன்னா வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. worship the Lord. வியாதி விலக்குவா, வியாதி விலக்குவா. worship, ஆராதனை செய்வோம், ஆராதனை செய்வோம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ரமகதல கரகபகா, தேங்க்யூ அப்பா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமைன யாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. ஆமென். வல்லமை நதியாய் பரவி பாயுதே. தேங்க்யூ அப்பா. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவா, அவனி எங்கும் பாய்கின்றதே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இரத்த குழாய்கள் தேங்க்யூ அப்பா. கண்கள் செவிவா, தேங்க்யூ அப்பா. அவனி எங்கும் பாய்கின்றதே. சொல்லுங்க உங்க வல்லமையா. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. glory சுகமானே. glory. உங்க தழும்புகளால் சுகமானே. ஜீசஸ். தயவினால் சுகமானே. முதுகு முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றது. சொல்லுங்க. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம்
இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஒவ்வொரு உறுப்பிலும் வல்லமை இறங்கட்டும். உடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. இப்ப விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஏசையா ரட்சகரே அப்பா என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. தழும்புகளால் வார்த்தையால் சுகமானே. உங்க தழும்புகளால் சுகமானே. தேங்க்யூ அப்பா. உங்க தயவினால் சுகமானே. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை ஆகின்றதே. கற்பப்பையில் அற்புதம் நடக்குது. கற்பப்பையில் அற்புதம். வல்லமை வல்லமைகின்றதே. உனக்கு வாதங்கள் உனக்கு வாதங்கள் கால்களிலே கைகளிலே சுவாசமெங்கும் பாய்கின்றதே. உனக்கு வாதங்கள் நுரையீரல்கள் அப்பா சுவாசமெங்கும் பாய்கின்றதே. இப்ப எல்லாரும் ஏசையான்னு கூப்பிடுவோமா? சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையா சுகம் தரும் என் தெய்வமே. சுகம் தரும் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். You shall worship the Lord. கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை பார்த்து தான் விசுவாசத்தோட தேங்க்யூ அப்பா. அதோடு நிறுத்தல, மலடு இருப்பதில்லை. இந்த கூட்டத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்தா சொல்லணும் அடுத்த வருஷம், இல்ல சொல்லணும் சீக்கிரத்துல. கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தைய இந்த கூட்டத்தால கொடுத்தாரு. மலட்ட ஆவிகள் விலகட்டும். ஆராதிக்கிற என் ஜனத்துக்கு அந்த மலட்டு அந்த சாபம் மேற்கொள்வது இல்லை. ஆமென் ஆமென். அதோடு சொல்லலாம், அபார்ஷன் ஆவதில்லை என்றார் ஆங்கிலத்தில். கருச்சிதைவு ஏற்படுவது இல்லை. தேங்க்யூ அப்பா. ஆராதிக்கிற உனக்கு இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குறுதி. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஆராதனை அப்பா. உங்களுக்கு தான். தேங்க்யூ அப்பா. ராஜாவும் மாளிகையில் தேங்க்யூ அப்பா. Jesus name, Jesus name. Thank you அப்பா. Thank you அப்பா. ஆமென். துதித்து மகிழ்ந்திருப்பே. ஜீசஸ் ஜீசஸ். துயர
ஜீசஸ் ஜீசஸ். மகிழ்ந்திருப்பே எல்லா தூய ஆமென். உற்சாகமா இருக்கிறவங்க அப்படி கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சிரிச்சுட்டு கை தட்டுங்களேன். ஏசையா சொல்லுங்க. காலையில கூட சொன்னேன், அந்த நாம சொல்லும் போதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறார அத அனுபவிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் எனக்குள்ளதான் இருக்கிறாரு, அவர் எங்கோ இல்ல இல்ல. அந்த அறிவு அனுபவமா மாறும். இந்த வாயில இயேசு நாமம் துதி அப்படி செய்யும் போதெல்லாம் எனக்குள்ளதான் இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. அதுக்குதான் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் என் தகப்பன் என்னோட தான் இருக்கிறாரு, என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அதனால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம். ஆமென். தேங்க்யூ அப்பா. எனக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் ஞாபகம் வருது பாருங்க. அந்த மோசே தான் இன்னைக்கு மோசே தான். ஏன்னா இதை நடத்துகிற ஒரு மோசே என்ன மோசஸ் இருக்காரா? சல்யூட் மோசஸ். மலேசியா காரர் பாருங்க, இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து பணம் செலவு பண்ணி நம்மள துதிக்க வைக்கிறாரு. எவர் வாழ்கன்னு சொல்லுங்க. சல்யூட் மோசஸ். ஓயா, எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க அந்த பிசினஸ் மேனுக்கு. தேங்க்யூ அப்பா. லெட் காட் பிளஸ் their generation. அவர்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பாரா, பிசினஸ் ஆசீர்வதிப்பாரா. தேங்க்யூ அப்பா. வண்டர்ஃபுல் ஜீசஸ். மோசேயின் கடைசி நாட்கள்ல ஜாஷுவா கூப்பிடுறாரு, ஜனங்களை கூப்பிடுறாரு. இந்த உபாகம் 31:8 கையை தட்டுங்க பார்க்கலாம். 31:8 சொல்றாரு, டேய் நான் போயிடுவேன் சீக்கிரத்தை, ஒரு வயது ஆயிடுச்சு இல்ல, ஆனா கர்த்தர் தாமே முன்னே போகிறா. நான் போயிடுவேன், முடிவு வந்துருச்சு, ஆனால் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆமா ஜோஷுவா, இஸ்ரேல் ஜனமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை முன்னால போய் அப்படியே போயிரதுல உன்னோடயும் இருக்கிறாரு, முன்னாலேயும் இருக்கிறாரு, முன்னாலேயும் இருக்கிறாரு, பின்னாலேயும் இருக்கிறாரு, பின்னாலேயும் இருக்கிறாரு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா ஏசையா அதோட இல்ல, உன்னை விட்டு அவர் விலகுவதில்லை. இந்த வசனம் வருதா? 31:8. ஆமா, உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆதலால் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா. வேண்டுதலோடு சொல்லுங்க, வேண்டாம்ப்பா 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 வேண்டாம்ப்பா. கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் வேண்டாம். அதுல ஒரு பாட்டு இருக்கு, அது இப்ப வேண்டாம், அது மேஜர்ல போகும், மைனர்ல நிப்போம், மைனராவே இன்னைக்கு இருப்போம். கையில இருக்கும். ஏசையா ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா அப்பா கத்தலா உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் உறுதியை பிடிப்போம். உன்னை விட்டு வாக்குறுதி பிடிச்சுக்கோ மகளே, பிடிச்சுக்கோ மகனே. உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை அழகு அப்படி பாடுங்க. நான் உன்னை கண்மணி போ உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை தேங்க்யூப்பா. உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு my son I will never forsake you. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இத பாடும்போது இதே வார்த்தை தான் எபிரேயர் 13:6 சொல்றாரு. எபிரேயருக்குள்ள அந்த ஆத்தர் எபிரேய ஆத்தர் சொல்றாரு என்று சொல்லி இருக்கிறாரே, உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. சொல்லுங்க, சொல்லி இருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே சொல்லலாமே. ஏசையா 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 ஏசையா. அதனால தைரியம் கொண்டு எதினால சொல்லி இருக்கிறாரே, உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரே. 31:8 அதுல எபிரேயர் 13:6 வருதா. அதனால என்ன கொண்டு தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, அதனால நான் பயப்படு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏசையா 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 ஏசையா. நன்றி ராஜா ஏசு ராஜா பா. ராஜா நீர் செய்த நன்மைகள், இதான் நன்மை, அதை எண்ணி என்ன செய்வேன், ஏறெடுப்பே பா. என் ஜீவனா நான் ஏறெடுப்பே. Glory, glory. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கை உயர்த்தி நன்றி ராஜா பா பா. நன்றி ராஜா, glory ராஜா glory. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா ஏசு ராஜா. ஓ ராஜா இயேசு ராஜா. இந்த இடத்துல ஒவ்வொரு சீட்டா பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். அண்ணன் நன்றி சொல்லிருக்கோம், நானும் சேர்ந்து சொல்றேன். நன்றி ராஜா
இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா க்ளோரி ராஜா இயேசு ராஜா இந்த அரேனா ஸ்டேடியம் இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா கைதட்டு ஜோரா ஏசையா ஏசையா ஆகும் ஆகும் சொல்லுங்களே உம்மாலாகும் அதான் குஷ்ரோகி ஜெபம் உம்மாலாகும் ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. இன்னும் சில நிமிடங்கள் ஜீசஸ் நேற்று இதற்காக நான் ஆமென் தியானம் செய்கிற போது தெளிவா ஒரு வெளிப்பாடு தான். அப்போஸ்தலர் 28க்கு நான் வந்தேன். பவுலுடைய கடைசி கட்டம் அது. அதுல ஒரு வெளிப்பாடு, அநேகருக்கு வெளிப்பாடு வந்திருக்கலாம். அவர்கள் நீந்தி கரை சேர்கிறார்கள். எல்லாருமே என்ன, அவருடைய கூட்டம் நீந்தி கரை சேர்ந்தார்கள். அந்த தீவுக்கு பேர் மெலித்தா. இவங்க மெலிஞ்சு போய் தான் மெலித்தா தீவுக்கு வர்றாங்க. அதுதான் மெலித்தா. மால்டான்னா ஆங்கிலம் நல்லா இருக்கு, ஆனா நம்ம தமிழ்ல மெலித்தா. நல்லாவே மெலிஞ்சு வந்தாங்க. என்ன இருந்திருக்கு? நீந்தி வர்றவங்கள்ட்ட என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க? ஒண்ணுமே இல்ல. எவ்ரிதிங் எம்டி. எம்டியா கரை சேர்றான். ஆனா அந்த தீவை விட்டு போகும்போது பொருட்களோட போறான். கைதெடுங்கப்பா. அந்த 10ஆம் வசனமாயா, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். தேவையான அனைத்தையும் ஆமென் சொல்லுங்க. நான் யோசித்து பார்த்தேன், என்னடா எம்டியா வந்த அந்த ஆட்களுக்கு இவ்வளவு பொருட்கள் கிடைச்சிச்சுன்னா ஆண்டவர் ஒரு காரியம் அதுல சொல்றாரு. 3ஆம் வசனமாயா, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், என்னது அந்த நெருப்புன்னு போக்கும் போதுதான் பார்த்தேன், ஆஹா அந்த நெருப்பு தான் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. அந்த நெருப்பு, அந்த நெருப்பு, அங்க நெருப்பு இருக்கு. அதான் பவுலுக்கு பருப்பு. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாமே இழந்து வந்தாலும் அந்த நெருப்பு அவர்தான் ஜீசஸ். அவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? பவுலுக்குள்ள இருக்கிறாரு சொல்றாரு. அந்த தைரியம் தான் அந்த நெருப்புன்றார். இந்த தீவுல அந்த நெருப்பு இங்கே இல்ல, இங்கே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் சொன்னார்ல, நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். யார் அந்த அக்கினி? காட்டியா ஹல்லேலூயா. அந்த லேவியர்ல ஒரு வசனம் இருக்கும், பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அது 6:12 வாசிக்க வேண்டாம். அப்பதான் அந்த பாடல் எனக்கு வந்துச்சு. அக்கினி பிளஸ் நீ தான் இது பண்ண மியூசிக். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. கைதட்டி பாடுங்க. அக்கினி அக்கினி பரலோக
பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி இனி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் துதி செய்கையில் சொல்லு அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் துதி செய்கையில் என் நாவு துதி செய்கையில் அக்கினி மூடுதா என் நாவு துதி செய்கையில் அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் நாவு துதி செய்கையில் அக்கினி மூண்டது ஆமென் அனல் கொண்டது ஆமென் நாவு துதி செய்கையில் இப்ப சொல்லுங்க அக்கினி 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 பரலோக பரிசு அக்கினி அக்கினி ஜீசஸ் ஜீசஸ் glory பரலோக பரிசுத்த அக்கினி நீங்க பாடும்போதே அக்கினியை நீ உணர முடியும். ஆமென் ஹalleluya. அந்த தீமோத்தேயு சொன்னார்ல, பெற்றுக்கொண்ட அக்கினியை அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஹalleluya சொல்லுங்க. அப்போ அந்த நெருப்பு, அந்த நெருப்ப உணரணும்னா வா வா என்ன விறகுகளை விறகுகளை வாரி அந்த நெருப்பில் போடுகை. அது என்ன விறகு? அதான் துதி விறகு. ஆமென் ஆமென் ஆமென். அதான் வசன விறகு. ஆமென் ஆமென். வசனம் ஒரு விறகு. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வசனம் வந்திருக்கு. அந்த போராடும் போதே கடல்ல ஆண்டவர் பேசிட்டாரு, ஏய் நான் உன்னோட இருக்கிறேன், நீ கரை சேர்வா, ரோமாபுர ராஜா முன்னால நிப்பா. அந்த வாக்கு அதான் அக்னியாய் எரிந்து கொண்டிருக்கிறது பவுல் வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உள்ள வந்தா விறகு போட்டீங்க, அக்கினி எரியுது. கைதடு. ஆமென். உம்மாலாகும் எல்லாம், உம்மாலாகும் எல்லாம். இங்க நடக்கிற அற்புதம், அந்த அக்கினி மத்தியில பாம்பு வருது, கைய கவ்வி கொண்டது. ஆனா ஒண்ணும் செய்ய முடியல. ஆமென் சொல்லுங்க. பாம்பு வரும். எத்தனை பாம்பு வந்திருக்கான் அன்னைய வாழ்க்கையில. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் வாழ்க்கையில வந்து கவிச்சா. ஆனா 5ஆம் வசனமாயா, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. சொல்லுங்க சீ சொல்லுங்க. சீ பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி, உதறி போடு, உதறி போடு, உதறி போட்டீங்க, உதறி போடு, உதறி போ, உதறி போ, ஓடி போ, ஓடி போ, உதறேன், உதறேன், அவ்வளவுதான், ஓடி போ. ஏசையா glory, ஏசையா glory, ஏசையா glory, ஏசையா. thank you ஏசையா ஏசையா. இயேசு இருந்தா பிசாசு வந்தாலும் நம்மால என்ன செய்ய முடியும்? ஜெயம் எடுக்க. ஆமென். ஹalleluya. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. சத்துரு ஒண்ணு செய்ய முடியாது, சத்துரு ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென். உங்களுக்கு தெரியணும் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லும்போது, அந்த அப்போஸ்தலர் 10:38 இருக்கும், பிசாசின் பிடியிலே
அகப்பட்ட யாவரையும் யாவரையும் குணமாக்குகிறவரா, விடுவிக்கிறவராய். விடுவிக்கிறவரா. அதனாலதான் இயேசு மிக அவசியம். ஆமென். இந்த உலகத்துல பிசாச விரட்ட யாராலதான் முடியும்? இயேசுவாலதான் முடியும். உதறி போட்டு உதறி. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya. அந்த நெருப்பு இருந்ததுனாலதான் பிசாச விரட்ட முடியுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த நெருப்பு இயேசு, அவர் இருப்பதால அடுத்து நடப்பது அந்த தீவுல இருக்கிற வியாதி எல்லாம் சுகமாகுது. இதே எப்படி கைதடுங்க பார்க்கலாம். ஆமென். என்னையா இருக்கு? முபிலியுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. யார் வழியா குணம் அற்புதம் நடக்குது? இந்த நீந்தி வந்தாரே கையை விரிச்சுக்கிட்டு, ஒண்ணுமில்லாம வந்தாரு. ஆனா ஒண்ணு மட்டும் இருந்துச்சு, அதான் அக்கினி இருந்துச்சு. அக்கினி இயேசு இருந்தாரு. அதனால அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்குது. பேய் ஓடுது. பேய் ஓடுது. நோய் நீங்குது. நோய் நீங்குது. இப்ப நமக்கு தேவை இயேசுவின் கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசையா, இயேசையா, எல்லாமாகும். ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அப்படி எழுந்து பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடி செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. சொல்ல சொல்ல அற்புதம். தேங்க்யூ அப்பா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஏசையா, ஏசையா, ஹல்லேலூயா, ஏசையா, ஹல்லேலூயா, ஏசையா, நம்பிக்கையோடு தான் அனுப்பணும் உங்களை. மாலாகும் எல்லாமாகும். ஆமென். நல்லா தெரியணும். வெறும் உடலோட தான் ட்ரெஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுட்டு வரல தீவுக்குள்ள வந்தவருக்கு. ஆமென். எல்லாம் அந்த நெருப்பு தான். நெருப்பாகிய இயேசு, அக்கினியாகிய இயேசு உள்ள இருக்கிறாரு. எதுவும் பிரிக்க முடியாது. நீங்க எப்படி வாழ்ந்துருவீங்க? சுகமா வாழ்ந்துருவீங்க. பிசாசை ஜெயிச்சிருவீங்க. இந்த பூமியில் வாழ தேவையானதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் அந்த உதாரணம். எம்டியா வந்தவர் இப்ப எப்படி இருக்காரு பாருங்க. அதை விட்டு போகும்போது இந்த பூமியில இவரால் எல்லாம்
கூடும். தேங்க்யூ அப்ப. இந்த பாம்புன்ன உடனே எனக்கு அந்த எண்ணாகமா 21 ஒரு சம்பவம் நடக்கும். அதை சொல்லிட்டு அப்படியே ஜெபிச்சிருவான். ஆமென் சொல்லுங்க. கல்வாரிக்கு போயிட்டு வந்துருவான். எப்போதுமே கல்வாரி தான் நமக்கு. ஹalleluya. கல்வாரி இல்லாம முடிக்க முடியாது. அல்ல அந்நிய பாஷை பேசுங்க. சொல்றாரு ஜீசஸ். அதை வாசிக்கும் போதெல்லாம் கண் கலங்கும் எனக்கு. யோவான்ல யோவான் 3:14 யோவான் நற்செய்தி ஹalleluya 3:14 மோசே பாலைவனத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினார், அதுபோல நானும் உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவை சின்னம் அவமான சின்னம் இல்ல, உயர்த்தலின் உயர்வின் சின்னம். அதனாலதான் உயர்த்தப்பட வேண்டும். அந்த வசனத்துல சொல்லுவார் இல்லையா, நித்திய ஜீவனை அடைய. காலையில மேத்யூ புரட்டிட்டு இருக்கேன், என் கண்ணில் போற அந்த பரலோகராட்சியம் தான் கண்ணில் படும். ஆண்டவர் ஏங்குறாரு, ஜனங்கள் ஜீவனை பெறணும். அதுவும் என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். கை உயர்த்து. நித்திய ஜீவன். நித்தியத்துக்கு அவரோட இருக்கணும். அதான் பரலோகம். ஹalleluya. கெட்டு போகாமல், பெரிஷ் அழிந்து போகாமல் இந்த பூமி ஜீவனை பெறணும். நித்திய ஜீவனை பெறணும், பரலோகத்துக்கு சொந்தமாகணும். அந்த ஏக்கம் தான். தேங்க்யூ அப்பா ஜீசஸ். அப்பதான் மோசே செத்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தரே சொல்லுவாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். பிழைப்பு. அந்த காரியம் இயேசுவை குறிக்குது. ஆமென் சொல்லுங்க. பாம்பு இயேசு இல்ல, இயேசுவுக்கு அடையாளமாக ஒரு பாம்பு தொங்குது சிலுவையில். ஜீசஸ். இப்ப எனக்கு என்ன ஏக்கம்? ஆண்டவர் இயேசுவினுடைய ஏக்கம், ஒருவரும் கெட்டு போ, இங்கே போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாரும் நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்கு. இதுதான். அதனாலதான் அந்த 3:16 God so loved the world. யோவான்ல He gave his only son. விசுவாசிக்கிறவர்கள் ஜீவனை பெறும்படி அவரை தந்தார். என்னுடைய ஏக்கம் காலையில என்னன்னா, தேவனுடைய ஏக்கம் இந்த 9ஆம் அதிகாரம் கடைசியா வரும். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு சொல்லுவாரு, ஜனங்களை பார்த்து மனதுருகி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஏக்கத்தை பாருங்க. அப்படித்தான் சொல்லியிருக்கணும். ரொம்ப அறுவடை கிடக்க, ஜனங்கள் எல்லாம் கெட்டு போய் கிடக்குறாங்களே. கெட்டு போயினா லாஸ்ட், பெரிஷ், பாதாளம் போய் கொண்டிருக்கிறாங்களே. நான் எம்மாத்திரம் வேலையாட்கள் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க. வேலையாட்கள் வேண்டும்ன்றாரு. அதற்காக இப்படி ஜெபிக்கணுமா? ஆதலா அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஆங்கிலத்தில் இருக்கு. pray earnestly. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஊக்கமா ஜெபிங்க. சொல்லுங்க. ஊக்கமா ஜெபிக்கிறீங்களா? வேலையாட்கள் எழும்பணும் சொல்லுங்க. வந்திருக்கிற விசுவாசிகள் எல்லாம் உங்களில் அநேகர் வேலையாட்களாக, ஆண்டவருடைய அறுவடை செய்கிற வேலையாட்களாக
ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற வேலையாட்களாக அறுவடை செய்கிற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏசையா, 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 ஜீசஸ், ஏசையா, ஏசையா, ஏசையா. உம்மாலாகும் எல்லாம் உம்மாலாகும். ஒவ்வொருவரும் இந்த இயேசுவை அறிவிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அறிந்துகொள், அறிந்துகொள், அனுபவி, அனுபவி, அறிவி, அறிவி, குற்றால அறிவி, குற்றால அறிவி, நீ அறிவி, அறிவி. ஐயா, நான் சொல்லி கொடுக்கிறேன் போற இடங்கள்லாம் என்ன சொல்ல இயேசுவை பற்றி. பாப்பா பீப்பான்னு சொல்லி கொடுக்கிறேன். அது என்னடா பாப்பா பீப்பா? பா அப்படின்னா பாவ மன்னிப்பு இவராலதான். சொல்லுங்க, பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இவராலதான். ஒரு இடமெல்லாம் அவர் சொன்னது உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. யாரையும் பார்த்து பாவியும் சொல்ல அவரு பாவம் மன்னிக்கப்படுதுடா. நான் வந்துட்டேன், உன் பாவம் மன்னிக்கப்படுது. அதுக்கு தான் கல்வாரி சிலுவை. வேற யாராலும் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. பூமியின் கீழே மனிதர்களுக்குள்ளே வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படல. சரி, பாவ மன்னிப்பு, மன்னிப்பு. அடுத்தப்பா பரிசுத்த வாழ்வு. சொல்லுங்க, பரிசுத்த வாழ்வு. அது யாராலதான்? இயேசுவாலதான். அவர் அக்கினியாய் பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ள வந்தா நமக்குள்ள என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் தேவனோட உறவு உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாக்கும். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா, 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 ஜீசஸ் சொல்லிட்டு சொல்லணும். இவர்தான் பாவம் மன்னிக்கிறவர், இவர்தான் பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர். பாப்பா பீப்பான்னு, பீனா பிசாச ஜெயிக்கிறவர். ஏற்கனவே பார்த்தோம். சீன்னு சொல்லி தள்ளி விட்டாரு, பிசாசு மேல ஜெயம். பாப்பா பீ வந்துருச்சு. அடுத்தப்பா பரலோகம், 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 பரலோகம். அவர்தான் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். க்ளோரி, ஏசையா, க்ளோரி, க்ளோரி, ஏசையா, ஏசையா, ஏசையா. உம்மாலாகும். மேத்யூல ஜீசஸ்னுடைய முதல் பிரசங்கத்துல எடுத்த உடனேயே மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபமாயிற்று. அது இட் இஸ் அட் ஹேண்ட் அப்படின்பாரு. அது தமிழ்ல மொழிபெயர்க்க நல்ல மொழிபெயர்ப்பு நான் சொல்லுவேன். பரலோக ராட்சியம் நெருங்கி வந்து விட்டது. நெருங்கி வந்து விட்டது, நெருங்கி வந்து விட்டது. அப்படின்னா அவரே வந்துட்டாரு. அதான் சொல்லாம சொல்றாரு. பரலோகம் வந்துருச்சுன்னு கை தட்டுங்க. பரலோகம் வந்துருச்சு. இயேசு வந்தா, இயேசு வந்தா, பரலோகம் வந்துருச்சு. ஏசையா, 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 ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஒவ்வொருவரும் அவருடைய வேலையாட்களாக மாறணும். முழு நேரமோ இல்லையோ, சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும்
பாப்பா பீப்பா. ஆமென். சொல்லுங்க பாப்பா பீப்பா. பாப்பா பீப்பா. இயேசுதான். இயேசுதான். பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. பரிசுத்தம். பரிசுத்தம். பிசாசின் மேல் ஜெயம். பிசாசின் மேல் ஜெயம். பரலோகம். பரலோகம். இயேசுதான். இயேசுதான். இத சொல்லுங்க. மதங்கள் இல்ல, அல்லது நம்ம சபை இந்த சபை அந்த சபையெல்லாம் இல்ல. அவருக்கு இயேசு எல்லாருக்கும். ஆமென். அதான் ராக்கா பாகா சரே. சண்டையெல்லாம் போட நேரம் இல்ல. இயேசு வேணும். இயேசு வேணும். இந்த ஒரு ஏக்கம் பாருங்க. ஏக்கத்தோடு சொல்றாரு, வேலையாட்களை காணாமடா, ஜெபிங்கடா அப்படின்ற. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 12 ஹவர்ஸ்ல கலந்து எல்லாரும் வேலையாட்களா மாறுறீங்க. ஆமென். விசுவாசியெல்லாம் வேலையாட்களா மாறுறீங்க. சொல்லுங்க வேலையாட்களே. வேலையாட்களே. அறுவடை. அறுவடை. மிகுதி. மிகுதி. வேலையாட்களே. அறுக்கிறவன் கூலியை பெறுகிறான்னாரா? ஆமென். எதற்கு? என்ன கூலி அவனுக்கு? நித்திய ஜீவனுக்கு என்று ஆத்துமாக்களை சேகரிக்கிறான். ஆமென். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஏக்கம் காலையில பார்க்கும்போது ஒரு பாரத்தை கொடுக்கிறார். பரலோகம் பரலோகம்னு இப்படி எழுதி இருக்க, பக்கம் பக்கமா அதுதான் கண்ணுல வரணுமா? பரலோகம் பரலோகம். யாருமே உள்ள போக கூடாது, பாதாள யாருமே போக கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு. பரலோகம் பரலோகத்துல பொக்கிஷம் வைங்கடான்றார். ஆத்துமாக்கள் தான் பரலோகத்துல பொக்கிஷம். உங்களால தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஒரு பல்லவி பாடி முடிக்கலாமானே அண்ணே? ஒரு 5 நிமிஷம். ஆராதனை glory ஆராதனை. thank you அப்பா. அப்பா உங்களுக்கு தான். அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. பாடி முடிப்போம். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கு. சொல்லிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆவியானவர். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இத சொல்லிடுவே சுவிசேஷம் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும். அதான் கொர்நேலி ஊழியம். சொல்லுங்க. சொல்லிடுவேன் என் சொந்தங்களுக்கும். சொல்லுங்க. எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும். சொல்லுங்க. அதுக்குத்தான் அபிஷேகம். ஆமென். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். சொல்லிடுவே சுவிசேஷம் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும். சொல்லுங்க. சொல்லிடுவே சுவிசேஷம் சொல்லுங்க. சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும். மீண்டும் ஒரு விஷயம். சொல்லிடுவே சுவிசேஷம் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும். அதுக்குத்தான் அபிஷேகம் என் மேலே, glory. ஆவியானவர் glory. எனக்குள்ளே. glory. அபிஷேகம் அப்பா
மேலே அப்பா ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே அப்பா ஆவியானவர் எனக்குள்ளே தலை மேலே ஜீசஸ் ஆவியானவர் எனக்குள்ளே. எத்தனை பேர் ஒரு ஏக்கம் வருதா? ஜீசஸ் ஏக்கம் உங்களுக்கு ஏக்கமா வருவதாக. ஆமென். இந்த அருமை மகன் மோகன் பாஸ்டருடைய ஏக்கம் தான் இதெல்லாம். ஒரு ஏக்கம் தான் ஆமென். இத்தனை பாஸ்டர்ஸ் உருவாக்கி ஆமென். இத்தனை அந்த ஏக்கம் உங்களை பற்றி பிடிப்பதாக. ஆமென். ஆத்தும பாரம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாரம்? அந்த சுவிசேஷ அபிஷேகத்துக்காக ஜெபித்து முடிக்க போறேன். ஹல்லேலூயா. சுவிசேஷம். காயம் கட்டுவேன் சொல்லுங்க. காயம் கட்டுவேன் தேசமெங்கும். யார் நாமத்துல? இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் சொல்லுங்க. காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். கட்டவிழ்ப்பேன் கட்டவிழ்ப்பேன் நான். கட்டவிழ்ப்பேன் நான். கட்டுக்களை உடைப்பேன் நான். சொல்லுங்க. கட்டவிழ்ப்பேன் நான். கட்டவிழ்ப்பேன் நான். கட்டுக்களை உடைப்பேன் நான். காரணம் அபிஷேகம் என் மேலே ஆவியான I pray. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம்